அற்புதங்களின் தேவனாம் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் அன்பானவர்களே, உங்களை வாழ்த்துகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை முழு உள்ளத்தோடு, முழு இதயத்தோடு, முழு ஆத்மாவோடு அன்பு செய்து பாவமானவைகளை விட்டுவிட்டு அவருடைய அற்புத கரத்தின் ஆசீர்வாதங்களை பரிபூர்ணமாய் பெற்றுக்கொள்ள நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். வெளிப்படுத்தல் விசேஷம் 3ஆம் அதிகாரத்துல 7வது வசனம். பிலதெல்பியா சபை தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவென்றால், பரிசுத்தம் உள்ளவரும் சத்தியம் உள்ளவரும் தாவீதின் திறவுகோல்களை உடையவரும் ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவரும் ஒருவரும் திறக்கக்கூடாதபடி பூட்டுகிறவருமாயிருக்கிறவர் சொல்லுகிறதாவது. ஹல்லேலூயா. நாம் ஆராதிக்கிற தேவன் சகல லோகத்தின் அதிகாரம் கொண்ட மகாராஜாவான தேவன், எல்லா தேசங்களின் மேல் அதிகாரம் கொண்ட தேவன். தன் அப்போஸ்தலர்களை உலகமெல்லாம் போய் பரலோக ராஜ்யத்தின் செய்தி அறிவிக்க இயேசு கிறிஸ்து அனுப்பும்போது மத்தேயு 28ஆம் அதிகாரம் 18வது வசனம், வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் என் கையில் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னார். இதனுடைய பொருள் என்ன என்று தெரியுமா? வானத்துல தான் பரலோகம் இருக்கிறது. எல்லா மதத்தாரும் சொல்லி கொண்டிருக்கிற சிவலோகம், சொர்க்கலோகம், பரலோகம் அதான் இருக்கு. அப்ப இயேசு சொன்னார், பரலோகத்தின் மேல் அதிகாரம் என் கையில் இருக்கிறது. இந்த பூமியில் உள்ள எல்லா நாடுகள் மேல், எல்லா மதங்கள் மேல், எல்லா அரசியல் சட்டங்கள் மேல், எல்லா அதிகாரங்கள் மேல், எல்லா நீதிமன்றங்கள் மேல் அதிகாரம் என் கையில் இருக்கிறது. நான் கதவை திறந்தால் யாரும் பூட்ட முடியாது. நான் கதவை மூடிவிட்டால் யாரும் திறக்க முடியாது. எந்த அரசியல் கட்சியும் கதவை திறக்க முடியாது. எந்த அதிகாரம் உள்ள மனுஷங்களும் கதவை திறக்க முடியாது. சகல அதிகாரம் கொண்ட தேவன் ஆண்டவராகிய இயேசு. அன்பானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையில ரட்சிப்பின் வாசலை அவரால் தான் திறக்க முடியும். ஆசீர்வாத வாசலை அவரால் தான் திறக்க முடியும். வெற்றியின் வாசலை அவரால் தான் திறக்க முடியும். ஒரு பரிபூர்ண சுகத்தின் வாசலை அவர் தான் திறக்க முடியும். உங்களுடைய எதிர்கால வாசலை கர்த்தராகிய இயேசுவால் தான் திறக்க முடியும். உங்களுடைய பொருளாதார வாசலை கர்த்தராகிய இயேசுவால் தான் திறக்க முடியும். உங்களுடைய சமாதான வாசலை கர்த்தராகிய இயேசுவால் தான் திறக்க முடியும். நீங்கள் தேடிக்கொண்டிருக்கிற பல நாடுகளுடைய வாசல்களை கர்த்தராகிய இயேசுவால் தான் திறக்க முடியும். நீங்கள் விரும்புகிற வாழ்க்கையை கர்த்தராகிய இயேசுவால் தான் திறக்க முடியும். எல்லா வாசல்களின் அதிகாரம் கொண்டவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆக நாமவே பல வாசல்களுக்கு ஓடி 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 அந்த கதவை தட்டிங்கிறத விட, அந்த வாசல்களின் கதவுகளை திறக்கிற அதிகாரம் கொண்ட ஆண்டவர் இயேசுவின் பாதத்தை நாம் ராத்திரி பகலாய் தேடுவது எத்தனை நன்மையானதல்லவா? என் அன்பானவர்களே, நான் கதவை திறந்தால் யாரும் பூட்ட முடியாது. நான் கதவை மூடிவிட்டால் யாரும் திறக்க முடியாது. அப்ப விசுவாசிகளான தேவ பிள்ளைகளான நாம் எல்லாரும் யாரை தேடணும்? கதவுகளின் மேல் அதிகாரம் கொண்ட ஆண்டவர் இயேசுவை தேடணும். அதான் இந்த நாளில நீங்கள் செய்யணும். ஒவ்வொரு நாளும் செய்யுங்க. நீங்களாகவே பூட்டி இருக்கிற கதவை திறக்கிறதுக்கு முயற்சி பண்ணாதீங்க. தோத்து போயிடுவீங்க. உலக வரலாறு அப்படித்தான். எல்லாரும் தோத்து போயிட்டாங்க. கதவுகளின் மேல் அதிகாரம் கொண்ட ஆண்டவர் இயேசுவை தேடுங்கள். அவர் உங்களுக்காக ஒரு திறந்த வாசலை வைப்பார். ஜெபிப்போமா? அன்புள்ள ஆண்டவரே, கதவுகளின் மேல் அதிகாரம் கொண்ட ராஜாவே, எல்லா நாடுகள் மேல், எல்லா அரசாங்கம் மேல், எல்லா சட்ட கோர்ட்டுகள் மேல், எல்லா அதிகாரத்தின் மேல், எல்லா மருத்துவம் மேல், பாதாளத்தின் மேல், பரலோகத்தின் மேல் அதிகாரம் உம்மிடத்திலே உண்டு. என் இயேசுவே, உம்மை தேடும்போது உமது பிள்ளைகளுக்கு, உமது ஊழியர்களுக்கு, உம்முடைய சந்ததிக்கு, உம்முடைய பரிசுத்தவான்கள் ஜனக்கூட்டத்துக்கு எந்த கதவை திறக்க நீர் வல்லவராயிருக்கிறீர். உமக்கு கோடி நன்றி. என்னோடு ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு அவர்களுக்கு தேவையான கதவை திறந்து கொடுத்து அவர்கள் வழியாக மகிமைப்படுவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.